Hi students, happy morning to all. This is V. Senthil Kumar. This is 11th standard mathematics, volume 1. Today now going to start with new content 3.7 properties of triangle. Okay, chapter 3 trigonometry 3.7 content number 3.7 properties of triangles. இல்லை சம் ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சைன் ஃபார்முலா, கொசைன் ஃபார்முலா, ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா, ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா, சம் ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் எக்ஸைஸுக்கு, எக்ஸைஸ் 3.7க்கு, ஸோ 3.9க்கு. ஸோ லாஸ் ஆஃப் சைன் ஆர் சைன் ஃபார்முலா. ஸோ இன் எனி ட்ரையாங்கிள் தி லென்த் ஆஃப் தி சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் டு தி சைன் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள், தட் இஸ் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுதான் சைன் ஃபார்முலா சொல்லுவாங்க. ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு 2r. ஓகேங்களா, இது சைன் ஃபார்முலா. ஸோ வேர் ஆர் இஸ் தி சர்க்கம் ரேடியஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். இல்லை கேபிட்டல் ஆர்ன்றது என்னன்னாக்கா சர்க்கம் ரேடியஸ் சொல்லுவாங்க, சர்க்கம் ரேடியஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டெரிவ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு 2rன்றது வந்து நம்ம வந்து ஸ்மால் ஏவை டெரிவ் பண்ணலாம், ஸ்மால் பி ஸ்மால் சி இதுலேருந்து டெரிவ் பண்ணலாம். எப்படின்னாக்கா இந்த 3 டேர்ம்ஸும் 2rக்கு ஈக்குவல். அப்போ இதுலேருந்து ஸ்மால் ஏ வேணுனாக்கா ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு 2rக்கு ஈக்குவல் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணலாம், நம்ம ஏ ஈக்குவல் டு 2r சைன் ஏ அப்படி டெரிவ் பண்ணிடலாம். அதுமாதிரி பி பை சைன் பி ஈக்குவல் 2rன்ட்டு ஈக்குவல் பண்ணி அதுலேருந்து பியை டெரிவ் பண்ணலாம், பி ஈக்குவல் டு 2r சைன் பி. ஓகேங்களா, அதுமாதிரி நெக்ஸ்ட்டு சி பை சைன் சி ஈக்குவல் டு 2r ஈக்குவல் பண்ணி சி ஈக்குவல் டு 2r சைன் சின்னு டெரிவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சம் ஒர்க் அப் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட் இன் சைன் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு கொசைன் ஃபார்முலா, லா ஆஃப் கொசைன் ஃபார்முலா. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி வி ஹேவ் கொசைன் ஃபார்முலா, அதாவது காஸ் ஃபார்முலா சொல்லுவாங்க, காஸ் ஏ காஸ் பி காஸ் சி ஃபார்முலா. ஸோ காஸ் ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2bc. நெக்ஸ்ட் காஸ் பி ஈக்குவல் டு சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை 2ca. நெக்ஸ்ட் காஸ் சி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பை 2ab. இது வந்து கொசைன் ஃபார்முலா சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட், காஸ் ஏ காஸ் பி காஸ் சி ஃபார்முலா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. ப்ரொஜெக்ஷனில் ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ ஈக்குவல் டு பி காஸ் சி பிளஸ் சி காஸ் பி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் பி ஈக்குவல் டு சி காஸ் ஏ பிளஸ் ஏ காஸ் சி. நெக்ஸ்ட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் பி பிளஸ் பி காஸ் பி காஸ் ஏ. ஓகேங்களா, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 3 ஃபார்முலா ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. ஓகேங்களா, ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா தீட்டா பேஸில் வந்து பை 2 வந்துடும். ஓகேங்களா, இப்போ சைன் ஏ பை 2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி பை பிசி. ஓகேங்களா, ஹோல் ஸ்கொயர் ரூட் இது. நெக்ஸ்ட் காஸ் ஏ பை 2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ பை divided by BC, B into C. ஓகேங்களா, நெக்ஸ்ட் tan A by 2 equal to square root of S minus B into S minus C by S into S minus C. இது வந்து ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதில் எஸ்ன்றது என்னன்னாக்கா வேர் எஸ் இஸ் தி செமி பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கிவன் பை. இப்போ பெரிமீட்டர்னாக்கா இந்த ட்ரையாங்கிளுடைய 3 சைடு ஆட் பண்ணுறது பெரிமீட்டர், ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2 போட்டாக்கா அதில் பாதி. ஓகேங்களா, அப்போ எஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2 எஸ்ன்றது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஹெரோன்ஸ் ஃபார்முலா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஹெரோன்ஸ் ஃபார்முலா. ஸோ கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. தட்ஸ் ஆல். இந்த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இது எக்ஸைஸ் நம்ம 3.9ல யூஸ் பண்ணுவோம். This is exercise 3.9. Exercise 3.9 question number 1. In a triangle ABC, if sin A by sin C equal to sin of A minus B by sin of B minus C, prove that A square, B square, C square are in arithmetic progression to proof on. Okay, so first of all, the given is sin A by sin C equal to sin of A minus B by sin of B minus C. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா sin A இன்ட்டு sin of B minus C ஈக்குவல் டு sin C இன்ட்டு sin A minus B. ஓகேங்களா, இப்போ sin B minus C இன்ட்டு sin A ஈக்குவல் டு sin A minus B இன்ட்டு sin C. ஓகேங்களா,
ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்ததால 3 ஆங்கிள் சம் பண்ணாக்கா 180 டிகிரி. 180 மீன்ஸ் பை. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஈக்குவல் டு பை. பை மீன்ஸ் 180. ஸோ அப்போ அதுலேருந்து ஏவை நம்ம டெரிவ் பண்ணாக்கா ஏ இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை ஏவுக்கு நம்ம பை மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. இப்போ சைன் பி மைனஸ் சி இன்ட்டு சைன் ஆஃப் ஏவுக்கு பை மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு சைன் ஏ மைனஸ் பி இன்ட்டு அதுமாரி சிக்கு டெரிவ் பண்ணி சிக்கு. அப்போ சி வேணுனாக்கா பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. அப்போ சிக்கு என்ன பண்ணலாம்? பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் சி சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சைன் பி மைனஸ் சி இன்ட்டு சைன் ஆஃப் பை மைனஸ் பி ப்ளஸ் சி. அப்போ சைன் பை மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஓகேங்களா? ஸோ அப்போ சைன் பி ப்ளஸ் சின்னு வந்துடும். சைன் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு சைன் ஏ மைனஸ் பி இன்ட்டு அட் த சேம் சைன் பை மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஸோ அப்போ சைன் ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? ஸோ next one sin a plus b into sin b minus c equal to sin square b minus sin square c ஆகிடும். ஓகேங்களா? இப்போ sin b minus c into sin b plus c ன்றதுக்கு ஃபார்முலா sin square b minus sin square c ஆகிடும். அட் த சேம் ரைட் ஹேண்ட் சைடில் sin a minus b into sin a plus b க்கு sin square a minus sin square b ஆகிடும். ஓகேங்களா? ஸோ பை யூஸிங் sin ஃபார்முலா சைன் ஃபார்முலா அங்கே யூஸ் பண்ணுங்க. சைன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு 2r. இதுதான் சைன் ஃபார்முலா. ஸோ ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு 2r. செப்பரேட்டாக 1 பை 1 என்ன பண்ணுறீங்க? 2rக்கு ஈக்குவல் பண்ணுறீங்க. அப்போ ஏ பை சைன் ஏ ஈக்குவல் 2r. ஸோ அப்போ ஏ பை 2r ஈக்குவல் டு சைன் ஏ. அப்போ சைன் ஏ ஈக்குவல் டு ஏ பை 2r. ஓகேங்களா? அட் த சேம் பி பை சைன் பி ஈக்குவல் டு 2rக்கு ஈக்குவல் பண்ணினாக்கா அதுலேருந்து என்ன பண்ணுறீங்க? சைன் பியை டெரிவ் பண்ணிக்கலாம். அப்போ b by 2r equal to sin b. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு c by sin c equal to 2r. ஸோ இதுலேருந்து sin c டெரிவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ c by 2r equal to sin c. ஓகேங்களா? இப்போ sin a க்கு a by r, a by 2r, sin b க்கு b by 2r, sin c க்கு c by 2r. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். நம்ம சைன் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் சி ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பியை 1 வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் சைன் ஏ சைன் பி சைன் சி இன் 1ல் சைன் ஏ சைன் பி சைன் சிக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ ஃப்ரம் 1 பார்த்தீங்கன்னாக்கா சைன் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் சி ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. இப்போ சைன் பிக்கு வந்து பி பை 2r. ஓகேங்களா? சைன் பிக்கு இப்போ பி பை 2r ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சைன் சிக்கு c by 2r whole square equal to sin a க்கு வந்து a by 2r the whole square minus sin b க்கு வந்து b by 2r the whole square. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணும்போது b ஸ்கொயர் பை 4r ஸ்கொயர்னு வந்துடும். மைனஸ் c ஸ்கொயர் பை 4r ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பை 4r ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை 4r ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதால டினாமினேட்டர் 1 டைம்ஸ் ரைட் பண்ணிட்டு நியூமரேட்டர் செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பை 4r ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அடுத்து சேம் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. இப்போ 4r ஸ்கொயர் டினாமினேட்டர் 1 டைம்ஸ் ரைட் பண்ணிட்டு நியூமரேட்டரை செப்பரேட் பண்ண ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் போத் ஆர் 2 சைடு கேன்சல் ஆகிடும். காமன் டைமு 4r ஸ்கொயர் 4r கேன்சல். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ பி ஸ்கொயர் இந்த மைனஸ் டைம் பி ஸ்கொயர் இருக்குல்ல ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பி ஸ்கொயர் மைனஸ் டைம் ஈக்குவல் அனல் சைட் மூவ் பண்ணோம் ப்ளஸ் ஆகிடும். அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். தஸ் ஏ ஸ்கொயர் கமா பி ஸ்கொயர் கமா சி ஸ்கொயர் ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அப்போ இந்த ஃபார்முக்கு வந்தாலே அது ஏபி. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் 10th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்பீங்க ஏபி எந்த ஃபார்மில் இருக்குன்ட்டு. அப்போ 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். தட்ஸ் ஆல். ஹென்ஸ் ப்ரூவ்ட். Next exercise 3.9 question number 2. The angles of a triangle ABC are in arithmetic progression and if B is to C equal to √3 is to √2 find the angle ஏன்னு கேட்குறேன். இப்போ ABC ட்ரையாங்கிள் இருக்குது அது arithmetic progression சொல்லிட்டாங்க. ரேஷியோ கொடுத்துறாங்க B is to C equal to √3 is to √2 find the angle ஏன்னு கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரேஷியோவில் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணலாம்? நம்ம ஃப்ராக்ஷனை ரைட் பண்ணலாம். பி இஸ்டு சியை பி பை சின்னு ரைட் பண்ணலாம் ஈக்குவல் டு √3 இஸ்டு √2வை √3 பை √2ன்னு ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அண்டு ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் சிஆர் இன் ஏபின்னு சொல்லிட்டாங்க அவங்களே. ஓகேங்களா? ஸோ அப்போ
ஏபினாலே அந்த கண்டிஷன் எப்படி இருந்தாக்கா 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சின்னு ஃபார்ம் அதே தான் ஏபிக்கான ஃபார்ம் தான் ஜென்ரல் ஃபார்ம். ஏபிசின்றது ஏபின்னு சொல்லிட்டாலே அதோடைய ஃபார்ம் எப்படி இருக்குனாக்கா 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சின்னு இருக்கும். ஓகேங்களா. இப்போ இங்கே ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் சி ஏபின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் சிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பி பை சி ஈக்குவல் டு √3/√2 கொடுத்துறாங்க கிவனில். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா b by √3 ஈக்குவல் டு c by √2 ஆகிடும். ஓகேங்களா. கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா. ஸோ b by √3 ஈக்குவல் டு c by √3 தனித்தனியாக இண்டிவிஜுவலாக. ஓகேவா. நெக்ஸ்ட்டு b by √3/2 ஈக்குவல் டு c by √3/2. ஸோ டினாமினேட்டரை 2ஆல் டிவைட் பண்ணுறாங்க. டினாமினேட்டர் √3 √2 இருக்குல்ல 2ஆல் டிவைட் பண்ண காமனாக. நெக்ஸ்ட்டு b by √3/2 ஈக்குவல் டு c by இந்த சிக்கு டினாமினேட்டரில் இருக்க √2/2 சிம்பிளேஷன் பண்ணலாம். ஸோ அப்போ √2/2 டினாமினேட்டர் இந்த 2 வந்து 2 டைம்ஸ் என்ன பண்ணலாம் √2 பண்ணலாம். அதில் 1 √2 கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா 1/√2 வந்துடும். ஸோ அப்போ c by 1/√2. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சைன் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். ஸோ சைன் b ஈக்குவல் டு b by 2r. ஸோ அப்போ சைன் b ஈக்குவல் டு √3/2. ஓகேங்களா. ஸோ அப்போ சைன் வந்து எந்த ஆங்கிளுக்கு √3/2 வருனாக்கா ஸோ சைன் 60 டிகிரிக்கு தான் √3/2. அப்போ பி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சைன் சி ஈக்குவல் டு 1/√2 வந்திருக்கு. ஸோ அப்போ சைன் வந்து எந்த ஆங்கிளுக்கு வந்து 1/√2 வருனாக்கா 45 டிகிரி. சைன் 45 டிகிரி இஸ் 1/√2. அப்போ சி ஆங்கிள் 45 டிகிரி. அப்போ 2 ஆங்கிள் நம்ம ஃபைன் பண்ணிச்சு. அவங்க ஃபைன் பண்ண வேண்டியது ஏ ஆங்கிள் கேட்குறாங்க. ஸோ சம் ஆஃப் 3 angles in a triangle is 180 degree. அப்போ 3 angles சம் பண்ண 180 டிகிரி. ஸோ அப்போ 3 angles சம் பண்ணினாக்கா 180 டிகிரி தெரியும் உங்களுக்கு ட்ரையாங்கிளில். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ஆங்கிள் வந்து 60 டிகிரி, சி ஆங்கிள் இஸ் 45 டிகிரி ஈக்குவல் டு 180. ஸோ 2a சம் பண்ணினாக்கா ஏ ப்ளஸ் 105 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அப்போ ஏ ஆங்கிள் ஃபைன் பண்ணணும். அப்போ 105 அந்த சைடு மூவ் பண்ண மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ 180 டிகிரி மைனஸ் 105 டிகிரி. ஸோ செப்பரேட் பண்ணினாக்கா ஏ ஆங்கிள் வந்து 75 டிகிரி. தட்ஸ் ஆல். So A, B, C are arithmetic progression. Next exercise 3.9 question number 3. In a triangle ABC, if cos C equal to sin A by 2 sin B, show that the triangle is isosceles. Proof on சொல்றாங்க. The triangle வந்து isosceles. By isosceles means any two sides are equal இருக்கணும், two angles equal இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதான் isosceles triangle. ஸோ காஸ் சி ஈக்குவல் டு சைன் ஏ பை 2 சைன் பின்னு கொடுத்துருவாங்க கிவனில். ஸோ பை கொசைன் அண்டு சைன் ஃபார்முலா. கொசைன் அண்டு சைன் ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பை 2ab ஈக்குவல் டு ஏ பை 2r 2 இன்ட்டு பி பை 2r. ஓகேங்களா. ஸோ இதில் 2r கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பை 2ab ஈக்குவல் டு ரிமைனிங் வந்து ஏ பை 2bன்னு இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் 2 கேன்சல் பண்ணிடலாம், பிபி கேன்சல் பண்ணலாம், போத் ஆர் 2 சைடு. ஸோ இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பை ஏன்னு இருக்கும் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கும். ஓகேங்களா. இந்த டினாமினேட்டர் ஏ ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஏ ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மைனஸ் டெம் ஆகிடும் ஈக்குவல் 0. ஸோ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் 0. ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது. ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ பி ஈக்குவல் டு சி ஆகிடும். ஓகேங்களா. பி ஈக்குவல் டு சி. அப்போ பி ஈக்குவல் டு சினாக்கா ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போ 2 சைடு ஈக்குவலாக இருந்தாலும் என்ன அர்த்தம்னாக்கா அது ஐசோலஸ் ட்ரையாங்கிள். ஓகேங்களா. 2 சைடு ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். பி ஸ்கொயர் ஈக்குவல் சி ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஸ்கொயர் கேன்சல் பண்ணாக்கா பி ஈக்குவல் டு சி ஆகிடும். ஸோ அப்போ ரெண்டு சைடு ஈக்குவல்னாலே அது ஐசோலஸ் ட்ரையாங்கிள் தான். ஓகேங்களா. ஹென்ஸ் ஷோட். தட்ஸ் ஆல். Next exercise 3.9 question number 4. In a triangle ABC, prove that sin B by sin C equal to C minus A cos B by B minus A cos C proof பண்ணோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு C minus A cos B by B minus A cos C. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பை யூஸிங் கொசைன் ஃபார்முலா, காஸ் ஃபார்முலான்னு சொல்லலாம், இல்லை கொசைன் ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ இப்போ கொசைன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா C மைனஸ் A இன்ட்டு காஸ் பிக்கு காஸ் பிக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை 2CA டிவைடட் பை பி மைனஸ் ஏ இன்ட்டு காஸ் சிக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பை 2AB. ஓகேங்களா. ஸோ காமன் டைம் கேன்சல் ஆகுது. ஏஏ கேன்சல்,
ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸு கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 2c கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா இந்த ஏ கேன்சல் பண்ணினாக்கா கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 2c ஸ்கொயர் மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை 2c டிவைடட் பை அதுமாரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 2b கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 2b ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பை 2bன்னு வந்து ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அந்த மைனஸ் அப்ளை பண்ணுறீங்க அந்த ப்ராக்கெட் உள்ள அப்ளை பண்ணும்போது மைனஸ் ரிமூவ் பண்ணும்போது மைனஸ் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ 2c ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை 2c டிவைடட் பை 2b ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் பை 2bன்னு ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் செப்பரேட் பண்ணுறீங்க 2c ஸ்கொயர் ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ் சி ஸ்கொயர் செப்பரேட் பண்ணாக்கா சி ஸ்கொயர் வந்துடும் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை 2c பை டினாமினேட்டர் அதுமாரி பி ஸ்கொயர் 2b ஸ்கொயர் இருக்குது அங்கே மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது செப்பரேட் பண்ணினாக்கா ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் பை 2bன்னு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா டினாமினேட்டரில் அந்த ஃப்ராக்ஷனை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணினாக்கா சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை 2c இன்ட்டு 2b பை பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னு ஓகேங்களா. ஸோ இதில் ரெண்டு சேம் டேர்மாக தான் இருக்குது ஓகேங்களா. கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா. அதில் இருக்க டேம் தான் இதில் இருக்குது. ஸோ அப்போ கேன்சல் பண்ணினாக்கா ரெமினி நம்மளுக்கு அந்த 2 கேன்சல் பண்ணலாம் பி பை சின்னு வரும் நம்மளுக்கு ரெமினி வந்து பி பை சின்னு வரும் ஓகேங்களா. ஸோ பி பை சின்னு வந்துச்சு. இது ரைட் ஹேண்ட் சைடு ஓவர். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா சைன் பி பை சைன் சின்னு இருக்குது. ஸோ அப்போ யூஸிங் பை சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க சைன் ஃபார்முலா ஓகேங்களா. ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க பி பை சின்னு வந்திருக்கு ஆன்சரு. நெக்ஸ்ட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ எடுக்கிறீங்க இப்போ அதாவது சைன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது சைன் பிக்கு வந்து பி பை 2r டிவைட் பை சைன் சிக்கு வந்து சி பை 2r ஓகேங்களா. ஸோ கேன்சல் பண்ணுங்கள் காமன் டைம் கேன்சல் பண்ணினாக்கா ஸோ பி பை சின்னு வந்துடும். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சு பாருங்கள் ரெண்டு சேம் ஆன்சர் வந்திருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5 exercise 3.9 question number 5 in a triangle ABC prove that a cos a plus b cos b plus c cos c equal to 2a sin b sin c ஓகேங்களா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அதை அப்படியே ரைட் பண்ணிடுங்க a cos a plus b cos b plus c cos c. ஸோ இதில் பை யூஸிங் சைன் ஃபார்முலா இப்போ சைன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா a equal to 2r sin a இந்த சைன் ஃபார்முலா வந்து நம்ம டெரிவ் பண்ண வேண்டியதான் ஓகேங்களா. நமக்கு தேவையானது ஏவுக்கு ஸ்மால் ஏவுக்கு 2r sin a ஓகேங்களா 2r sin a அதுமாரி ஸ்மால் பிக்கு டெரிவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா 2r sin a cos a ப்ளஸ் அதுமாரி பிக்கு வந்து 2r sin b cos b அதுமாரி சிக்கு வந்து 2r sin c cos c ஓகேங்களா. இப்போ ஸ்மால் ஏவுக்கு 2r sin a ஸ்மால் பிக்கு 2r sin b ஸ்மால் சிக்கு 2r sin c எல்லாமே இந்த சைன் ஃபார்மில் வந்து டெரிவ் பண்ண வேண்டியதான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குது பாருங்கள் ஆர் காமனாக இருக்குது. இப்போ ஆர் காமனாக வெளியே எடுத்துனாக்கா ரிமைனிங் வந்து 2 sin a cos a plus 2 sin b cos b plus 2 sin c cos cன்னு இருக்கும். ஸோ ஆர் இன்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 sin a cos aன்றது sin 2a ஃபார்முலா ஓகேங்களா 2 sin a cos a sin 2a ஃபார்முலா. ஸோ அப்போ ஆர் இன்ட்டு 2 sin a cos aக்கு sin 2a ப்ளஸ் 2 sin b cos bக்கு sin 2b ப்ளஸ் 2 sin c cos cக்கு அதை அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தலாம் ஆர் இன்ட்டு இந்த sin 2a ப்ளஸ் sin 2bக்கு 2 sin a plus b into cos a minus b ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். sin 2a plus sin 2bக்கு 2 sin a plus b into cos a minus ஃபார்முலா இருக்குது ப்ளஸ் 2 sin c cos c. நெக்ஸ்ட் r இன்ட்டு இப்போ ஆங்கிள் நம்மளுக்கு தெரியும் ட்ரையாங்கிள் கொடுத்துறாங்க. அப்போ சம் ஆஃப் த்ரீ ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. ஸோ அப்போ a plus b plus c equal to pi அதுலேருந்து a plus b நம்ம டெரிவ் பண்ணிக்குவோம். இப்போ a plus b equal to pi minus c அப்போ a plus bக்கு pi minus c அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இப்போ r into 2 into sin of pi minus c into cos of a minus b plus 2 sin c cos c ஓகேங்களா. ஸோ இப்போ r into 2 sin 180 டிகிரி minus theta equal to sin theta அப்போ 2 sin cன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு cos a minus b plus 2 sin c cos c ஓகேங்களா. ஸோ r உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது r into என்ன காமனாக இருக்குது பாருங்கள் 2 sin c காமனாக இருக்குது. அப்போ 2 sin c காமனாக வெளியே எடுத்துனாக்கா ஆல்ரெடி r காமனாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 2 sin c காமனாக வெளியே எடுத்துனாக்கா ஸோ cos a minus b ப்ளஸ் cos cன்னு இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு r 2 sin c இன்ட்டு cos a minus b ப்ளஸ் சிக்குங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சிக்கு. ஸோ அப்போ சி டெரிவ் பண்ணினாக்கா பை மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் பி சப்ஸ்டியூட் பண்ணுங்க சிக்கு. ஸோ ப்ளஸ் காஸ் ஆஃப் பை மைனஸ் a ப்ளஸ் பி. ஸோ அப்போ காஸ்
180 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு அதாவது பை மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ அப்போ அங்கே என்னக்கா மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஆர் டூ சைன் சி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆர் டூ சைன் சி இன்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பிக்கு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டூ சைன் ஏ சைன் பி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆர் டூ இப்போ டூ ஆர்னு போட்டுடலாம். அதை டூ ஆர் இன்ட்டு மல்டிப்ளை பண்ணினாக்கா டூ இன்ட்டு டூ ஆர் இன்ட்டு சைன் ஏ சைன் பி சைன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ டூ வச்சுட்டு இந்த டூ ஆர் சைன் ஏன்றது என்ன எப்படி ரைட் பண்ணலான்னாக்கா டூ ஆர் சைன் ஏன்றது ஏன்னு ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் வந்து சைன் பி இன்ட்டு சைன் சி. ஓகேங்களா? ஸ்மால் ஏ இருக்குல்ல, அந்த ஸ்மால் ஏன்றது என்னன்னாக்கா டூ ஆர் சைன் ஏ நம்ம ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நம்ம டெரிவ் பண்ணி வச்சு சைன் ஃபார்முலாவில் ஸ்டார்டிங்கில் பாருங்க. ஓகேங்களா? இப்போ டூ ஆர் சைன் ஏன்றதை ஏன்னு ரைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் அப்படியே ரைட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ப்ரூஃப் பண்ணி வந்து டூ ஏ சைன் பி சைன் சி. ஓகேங்களா? இந்த டூ அப்படியே வச்சுட்டு இந்த டூ ஆர் சைன் ஏவை ஸ்மால் ஏன்னு ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரிமைனிங் சைன் பி சைன் சி ரைட் பண்ணலாம். என்ஸ் ப்ரூவ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.9 question number 6. In a triangle ABC, angle A is 60 degree. Prove that B plus C equal to 2A cos of B minus C by 2. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ரெடி யூ நோ தட் இந்த ட்ரையாங்கிள் கொடுத்தாலே சம் ஆஃப் த்ரீ ஆங்கிள் இஸ் 180 டிகிரி தெரியும். ஸோ அப்போ A plus B plus C equal to 180 டிகிரி. இதில் ஆங்கிள் A is 60 டிகிரி கிவன் கொடுத்துறாங்க. இப்போ 60 டிகிரி ப்ளஸ் B plus C equal to 180 டிகிரி. ஸோ அப்போ B plus C equal to 180 டிகிரி மைனஸ் 60. ஸோ அப்போ B plus C equal to 120 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ பியும் சியும் ஆட் பண்ணினாக்கா 120 டிகிரி தெரியுது. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் பி ப்ளஸ் சி இருக்குது. ஸோ அப்போ பை சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க. சைன் ஃபார்முலாவில் பிக்கு பார்த்தீங்கன்னா 2R சைன் பி ப்ளஸ் சிக்கு 2R சைன் சி. ஓகேங்களா? ஸோ 2R காமன் வெளியே எடுத்துனாக்கா சைன் பி ப்ளஸ் சைன் சின்னு வரும். ஸோ அப்போ 2R இன்ட்டு சைன் பி ப்ளஸ் சைன் சி என்ன ஃபார்முலானாக்கா சைன் சி ப்ளஸ் சைன் டி ஃபார்முலா. ஓகேங்களா? சைன் சி ப்ளஸ் சைன் டி ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா 2 சைன் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி பை 2. ஓகேங்களா? அப்போ அப்ளை பண்ணினாக்கா 2 சைன் ஆஃப் பி ப்ளஸ் சி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை 2. ஓகேங்களா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணினாக்கா உள்ள இந்த 2R மல்டிப்ளை பண்ணாக்கா 4R. இந்த 2 வெளியே எடுத்துடலாம். 4R இன்ட்டு சைன் ஆஃப் பி ப்ளஸ் சிக்கு ஆங்கிள் வந்து 120 டிகிரி நம்ம டெரிவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ பி ப்ளஸ் சிக்கு வந்து 120 டிகிரி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை 2. ஓகேங்களா? ஸோ அப்போ 2ஆல் கேன்சல் பண்ண ஆங்கிளை 60 டிகிரி வந்துடும். ஸோ அப்போ 4R இன்ட்டு சைன் 60 டிகிரி இன்ட்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை 2. ஸோ 4R இன்ட்டு சைன் 60 டிகிரி வேல்யூஸ் √3 பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை 2. நெக்ஸ்ட்டு இந்த 2 இந்த வெளியில் இருக்கிற அந்த 4 கேன்சல் பண்ணினாக்கா 2Rன்னு வந்துடும். இப்போ 2 இன்ட்டு இந்த √3 மல்டிப்ளை பண்ணினாக்கா 2√3R இன்ட்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை 2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ரூஃப் பண்ணி வந்து 2A காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை 2. நம்மளுக்கு என்ன வந்துருக்கு பாருங்க 2√3R காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை 2 இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்னாக்கா 2R இருக்குல்ல, இது அப்படியே வச்சுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு போயிருப்போம். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தாக்கா 2A காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை 2ன்னு இருக்குது. ஸோ இப்போ இதில் 2 இன்ட்டு இந்த பை சைன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா ஏவுக்கு ஸ்மால் ஏ இருக்குல்ல, அந்த ஸ்மால் ஏக்கு 2R சைன் ஏன்னு ரைட் பண்ணலாம் இன்ட்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை 2. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் 4R இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ஆங்கிள் வந்து கொடுத்துறாங்க கொஷினில் 60 டிகிரி காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை 2. ஸோ இப்போ 4R இன்ட்டு சைன் 60 டிகிரி வேல்யூனா √3 பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை 2. ஓகேங்களா? இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணினாக்கா இந்த 4 இன்ட்டு கேன்சல் பண்ணினாக்கா 2R வந்துடும். ஸோ அப்போ 2R 2√3 காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை 2. ஓகேங்களா? அப்போ 2√3R காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை 2. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சேம் ஆன்சர் வந்துச்சு பாருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ஸ் ப்ரூவ்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ஸ் ப்ரூவ்ட். தட்ஸ் ஆல். Next exercise 3.9 question number 7. So in a triangle, 7th question, in a triangle prove that following. First one matter A sin of A by 2 plus B equal to B plus into sin of A by 2. Second one matter A into cos of B plus cos C equal to 2 into B plus into sin square A by 2. Third one matter A square minus C square by B square equal to sin of A minus C by sin of A plus C. Fourth one matter A sin of B minus C by B square minus C square equal to B into sin of C minus A by C square minus A square equal to C into sin of A minus B by A square minus B square. Fifth round letter A plus B by A minus B equal to tan of A plus B by 2 into cot of A minus B by 2. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் round letter பார்த்தீங்கன்னாக்கா A sin of A by 2 plus B equal to B plus C into sin of A by 2. ஓகேங்களா?
ப்ரூஃப் பண்ணணும். ஸோ கன்சிடர் பி ப்ளஸ் சி பை ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி பை ஏ ஈக்குவல் டு கே இன்ட்டு sin b plus k into sin c by k into sin a by using sin formula. ஓகேங்களா? suppose sin b plus sin c by sin a equal to 2 into sin of b plus c by 2 into cos of b minus c by 2 divided by 2 into sin a by 2 into cos a by 2. ஓகேங்களா? ஸோ இதில் sin 90 minus theta equal to cos தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ sin of 90 minus a by 2 cos of b minus c by 2 டினாமினேட்டரில் sin a by 2 into cos a by 2 இருக்கும். இப்போ sum of 3 angles 180 degree அதுலேருந்து நம்ம என்ன டெரிவ் பண்ணிக்கலாம்னாக்கா b plus c by 2 equal to 90 minus a by 2 டெரிவ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ cos a by 2 into cos of b minus c by 2 divided by sin a by 2 into cos of a by 2. ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் cos of b minus c by 2 divided by sin a by 2 அதில் கேன்சல் ஆகிடும். cos a by 2 cos a by 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸு cos of b minus c by 2 divided by sin a by 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் பாருனாக்கா cos of b minus 180 minus நியூமரேட்டரில் இந்த சிக்கு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ cos of b minus of 180 minus a minus b divided by 2 divided by sin a by 2 சிக்கு நம்ம டெரிவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? c equal to 180 minus of minus c. ஓகேங்களா? ஸோ அப்போ cos of மைனஸ் பண்ணினாக்கா மைனஸ் அப்ளை பண்ணும்போது minus 90 degree plus a by 2 plus b அதாவது 2 ஆல் டேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? 2 ஆல் டேட் பண்ணும்போது இப்போ b plus b minus b கேன்சல் ஆகிடும். ஸோ 180 2 ஆல் டேட் பண்ணும்போது 90 டிகிரி வந்துடும், a by 2 வந்துடும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் அப்ளை பண்ணும்போது minus 90 degree plus a by 2 plus b plus 2b சாரி plus b ஆகிடும், 2b ஆகிடும், 2 ஆல் கேன்சல் பண்ணும்போது b வந்துடும் by divided by sin a by 2. நெக்ஸ்ட்டு cos of மைனஸ் காமனாக வெளியே எடுத்துனாக்கா 90 minus of a by 2 plus b வந்துடும் divided by sin a by 2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு cos of 90 minus of a by 2 plus b by sin a by 2 காஸில் தீட்டா ப்ளஸில் மைனஸ் வந்துச்சுனாக்கா பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ cos 90 minus theta equal to sin thetaன்னு வந்துடும். ஸோ அப்போ b plus c by a equal to sin a by 2 plus b by sin a by 2. நெக்ஸ்ட்டு b plus c கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா b plus c into sin of a by 2 equal to a into sin of a by 2 plus b. ஓகேங்களா? hence proved first one meter over. next second one meter a into cos of b plus cos of c equal to 2 into b plus c into sin square a by 2 proof பண்ணோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு a into cos of b plus c இதில் a into யூஸிங் கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. காஸ் பிக்கு வந்து சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை 2ac ப்ளஸ் காஸ் சிக்கு ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பை 2ab. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 1/2 இன்ட்டு இந்த 1/2 காமனாக இருக்குது டூ ஃப்ராக்ஷன்லையும் 1/2 வெளியே எடுத்தினாக்கா ரிமைனிங் வந்து சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை சி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பை பின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1/2 அந்த ஏவு காமனாக இருக்குது கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் டேர்ம்ஸ் இப்படி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1/2bc. ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த b வந்து நியூமரேட்டர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மல்டிப்ளை ஆகிடும். இந்த சி வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் மல்டிப்ளை ஆகிடும். டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பிசின்னு வந்துடும். அந்த பிசி தான் வெளியில் 2bcன்னு நம்பர் ரைட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் b சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பி மைனஸ் பி கியூப் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சி ப்ளஸ் பி ஸ்கொயர் சி மைனஸ் சி கியூப். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 1/2bc இன்ட்டு மைனஸ் காமன் எழுதுனாக்கா மைனஸ் ஆஃப் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சி ப்ளஸ் பி சி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சின்னு வரும். ஓகேங்களா? ஸோ 1/2bc இன்ட்டு மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி இன்ட்டு ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா அது. இப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் காமனாக இருக்குது வெளியே எடுத்துனாக்கா செகண்ட் ப்ராக்கெட்டில் பி ப்ளஸ் சின்னு இருக்கும் ப்ளஸ் பிசி காமனாக வெளியே எடுத்துனாக்கா பி ப்ளஸ் சின்னு பி ப்ளஸ் சி காமனாக இருக்கிறதால பி ப்ளஸ் சி காமனாக வெளியே எடுத்துனாக்கா பி ப்ளஸ் சி பை 2bcன்னு வரும். ரிமைனிங் மைனஸ் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி மைனஸ் சி ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பிசின்னு இருக்கும் ரிமைனிங். இப்போ பி ப்ளஸ் சி பை 2bc இன்ட்டு ப்ராக்கெட் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்
minus c square minus 2bc இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு b plus c by 2bc இன்ட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபார்முலா அது எந்த ஃபார்முலானாக்கா a plus b minus c plus a minus b plus c. ஸோ adding and subtracting c in the first bracket and adding and subtracting b in the second bracket. ஓகேங்களா, ஆட் பண்ணிங்கனாக்கா b plus c by 2bc. ஸோ அப்போ a plus b plus c minus 2c ஆகிடும் இன்ட்டு a plus b plus c minus 2bc ஆகிடும். இது மல்டிப்ளைன்னு வரணுங்க, இப்போ ப்ளஸ் கிடையாதுங்க சென்டரில். ஸோ நெக்ஸ்ட் b plus c by 2bc இன்ட்டு 2s minus 2c இன்ட்டு 2s minus 2b. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா a plus b plus c இன்ட்டு 2sன்னு தெரியும் உங்களுக்கு. அதுமாதிரி a plus b plus c 2s. ஸோ since 2s equal to a plus b plus c. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு b plus c into 4 by 2bc into s minus c into s minus b. 2 காமனாக வெளியே மட்டும் பண்ணால் 4 ஆகிடுங்க. ஸோ இப்போ 2 into b minus c into s minus b into s minus c by bc. ஓகேங்களா, ஸோ அப்போ 2 into b plus c sin square a by 2. அதாவது sin square a by யூஸிங் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ 2 into b plus c into sin square a by 2. ஓகேங்களா, இந்த 2 into b plus c ஒன்றுங்க மைனஸ் கிடையாதுங்க, 2 into b plus c-ங்க. That's all. Next, third row matter, a square minus c square by b square equal to sin of a minus c by sin of a plus c. Let a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to r. K is sin formula. So, a equal to k sin a, b equal to k sin b and c equal to k sin c. This is 1 வச்சிங்க. So, next இப்போ left hand side எடுத்துக்கோ. left hand side a square minus c square by b square. So, அப்போ அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஏவுக்கு வந்து k sin a, bக்கு வந்து k sin b, cக்கு வந்து k sin c சப்ஸ்டிட்யூட் பண்ணினாக்கா இங்கே a square minus c square by b square இருக்குது. இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது k square sin square a minus k square sin square c by k square sin square bன்னு வரும். ஸோ காமனாக கே ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்தோன்னாக்கா நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். நியூமரேட்டர் காமனாக கே ஸ்கொயர் வெளியே எடுத்துகிட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் கே ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் சி பை சைன் ஸ்கொயர் பின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பிக்கு ஃபார்முலா சைன் ஏ ப்ளஸ் சி இன்ட்டு சைன் ஏ மைனஸ் பி டிவைடட் பை டினாமினேட்டர் சைன் ஸ்கொயர் பின்னு இருக்குது. ஸோ அந்த சைன் ஸ்கொயர் பி எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா சைன் ஸ்கொயர் ஆஃப் பி வந்து 180 டிகிரி மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் சின்ட்டு ரைட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு sin a plus c into sin a minus b by sin square a plus c. sin 180 minus theta equal sin theta தெரியும். இப்போ sin square a plus c. ஓகேங்களா, ஸோ அப்போ அதில் sin a minus c by sin a plus c வரும். ஸோ அதில் sin a plus c கேன்சல் நியூமரேட்டர் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் 1 times. ஸோ அப்போ ரிமைனிங் sin a minus c by sin a plus c வரும் ஈக்குவல் டு RHS side. That's all. Next denominator, fourth denominator, a into sin b minus c by b square minus c square equal to b into sin c minus a by c square minus a square equal to c into sin of a minus by a square minus b square இருக்கு. So let a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to k. இது sin ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இதுலேருந்து டெரிவ் பண்ணிங்க a equal to b equal to c equal to டெரிவ் பண்ணிக்கலாம். a equal to k sin a, b equal to sin b, b equal to k sin d, c equal to k sin c. இது 1 வச்சுக்கிட்டு ஸோ கன்சிடர் அவங்க என்ன கிவன் கொடுத்துறாங்கனாக்கா ஃபஸ்ட் டைமு a இன்ட்டு சைன் ஆஃப் b மைனஸ் c பை b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர்னு இருக்குது. அதுக்கு ஏவுக்கு k sin a இன்ட்டு சைன் b மைனஸ் a பை டினாமினேட்டரில் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணினாக்கா பிக்கு சிக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஸ்கொயர் பண்ணினாக்கா k ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் b மைனஸ் k ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் சின்னு வந்துடும். ஓகேங்களா, ஸோ அப்போ நியூமரேட்டரில் k இன்ட்டு சைன் ஆஃப் b plus c into sin of b minus c by k square காமனாக வெளியே எடுத்துனாக்கா sin square b minus sin square c ஆகிடும். ஸோ அப்போ ஏவுக்கு அங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்காங்க. ஏவுக்கு வந்து 180 மைனஸ் b plus c சப்ஸ்டிட்யூட் பண்ணினாக்கா sin b plus c வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு கேவு காமனாக வெளியே எடுத்துனாக்கா k இன்ட்டு sin b plus c இன்ட்டு sin b minus ஃபார்ம் வந்து sin square b minus sin square c. ஓகேங்களா, ஸோ அப்போ டினாமினேட்டர் கேன்சல் பண்ணினாக்கா ரிமைனிங் வந்து 1 by kன்னு வரும். ஓகேங்களா, இது நம்பர் 2ன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தினாக்கா b இன்ட்டு சைன் c மைனஸ் a பை c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் செகண்ட் டைம் எடுக்கிறீங்க. ஸோ இதுக்கு அதுமாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பிக்கு வந்து k சைன் b இன்ட்டு சைன் c மைனஸ் a டினாமினேட்டரில் c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயருக்கு. இப்போ சிக்கு ஏவுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க k ஸ்கொயர்
sin square c minus k square sin square a வந்துரும். ஸோ நியூமரேட்டில் sin c plus a into sin c minus a வரும். டினாமினேட்டில் k காமனாக வெளியே எடுத்துனாக்கா k ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துகிட்டு நியூமரேட்டில் இருக்க கேவும் அந்த கேன்சல் பண்ணினாக்கா k வந்துடும். டினாமினேட்டில் sin square c minus sin square a ஃபார்முலா sin c plus a minus sin c minus a. நெக்ஸ்ட்டு இது கேன்சல் பண்ணினாக்கா 1/k வந்துடும். நம்பர் 3ன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் சிமிலர்லி தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா c into sin a minus b by a square minus b square இருக்கும். அதே சேம் ஆன்சர் தான் வரும், 1/k தான் வரும். இது நம்பர் 4ன்னு வச்சுங்க. ஃப்ரம் 2 3 4 பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சேமாக இருக்கும். ஃப்ரம் 2 3 4 எல்லாத்துக்கும் சேம் ஆன்சர் வந்திருக்கு. சப்போ 3 டேர்ம்ஸும் ஈக்குவல். ஓகேங்களா, ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரோம் லெட்டர் a plus b by a minus b equal to tan of a plus b by 2 into cot of a minus b by 2. ஓகேங்களா, ஸோ அப்போ சைன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to kன்னு வச்சுட்டு இதுதான் சைன் ஃபார்முலா. இதுலேருந்து டெரிவ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம டெரிவ் பண்ண தான் a equal to k sin a, b equal to k sin b, c equal to sin k sin c. இது நம்பர் 1 வச்சுட்டு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு a plus b by a minus b. இதில் ab சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஏவுக்கு வந்து k sin a ப்ளஸ் பிக்கு வந்து k sin b by டினாமினேட்டில் அந்த சேம் k sin a மைனஸ் k sin b. ஓகேங்களா, ஸோ கேவு காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். நியூமரேட் டினாமினேட்டில் கேவு காமனாக வெளியே எடுத்துட்டு கேன்சல் பண்ணினாக்கா ரிமைனிங் sin a ப்ளஸ் sin b by sin a மைனஸ் sin bன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நியூமரேட்டுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா sin a ப்ளஸ் sin b ஃபார்முலா வந்து 2 sin of அதாவது sin c ப்ளஸ் sin d ஃபார்முலா நியூமரேட்டில். டினாமினேட்டில் வந்து sin c மைனஸ் sin d ஃபார்முலா அப்ளை பண்ணினாக்கா 2 sin of a plus b by 2 into cos of a minus b by 2 divided by 2 cos of a plus b by 2 into sin of a minus b by 2 equal to 2 cancel பண்ணினாக்கா ரிமைனிங் பாருங்க 2 cancel பண்ணாக்கா sin a plus b by 2 by cos a plus b by 2 வந்து tan ஆகிடும். tan a plus b by 2 ஆகிடும். அதுமாதிரி நெக்ஸ்ட்டு cos a minus b by 2 into sin a minus b by 2 வந்து cot of a minus b by 2 வந்து. ஓகேங்களா, ஸோ இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணிடுது. ஹென்ஸ் ப்ரூவ்ட். தட்ஸ் ஆல். So equal to RHS. Next question number 8. In a triangle, prove that a square minus b square plus c square into tan b equal to a square plus b square minus c square into tan c. Okay, so let us prove that. This is proof. So a square minus b square plus c square by a square plus b square minus c square equal to tan c by tan b equal to tan c into cot b. அப்படி ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுனாவோ அதை அப்படியே எடுத்துகிட்டு அதில் நம்ம இந்த சைன் ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. சைன் ஃபார்முலா ஆல்ரெடி இன்னும் தட் a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to k. அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஏபிசிக்கு நம்ம டெரிவ் பண்ணிவிட்டு அதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஏவுக்கு k sin a, பிக்கு வந்து k sin b, சிக்கு வந்து k sin c. இப்போ ஸ்கொயர் இருக்கிறதால ஸ்கொயர் பண்ணினாக்கா நியூமரேட் டினாமினேட்டர் அப்ளை பண்ணிச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ அதில் நெக்ஸ்ட்டு நியூமரேட் டினாமினேட்டர் கே ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணினாக்கா ரிமைனிங் டேம் sin square a minus sin square b plus sin square c by sin square a minus sin square c plus sin square b ன்னு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நியூமரேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா sin square a minus sin square bக்கு ஃபார்முலா வந்து sin a plus b into sin a minus b plus sin square c. டினாமினேட்டில் sin square a minus sin square cக்கு sin a plus c into sin of a minus c plus sin square b. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு sin c into sin a minus b. அதில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இங்கே a plus bக்கு சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. a plus b equal to 180 minus c. ஓகேங்களா, அப்ளை பண்ணினாக்கா sin c வந்துடும். sin a minus b plus sin square c. டினாமினேட்டில் அது மாதிரி a plus cக்கு சப்ஸ்டிட் பண்ணி a plus cக்கு 180 degree minus b போட்டினாக்கா sin b ஆகிடும். sin a minus c plus sin square b வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு sin c காமனாக வெளியே எடுத்துனாக்கா sin of a minus b plus sin c by டினாமினேட்டில் sin b காமனாக வெளியே எடுத்துனாக்கா sin of a minus c plus sin b வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு sin c into sin a minus b plus sin cக்கு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. sin c சப்ஸ்டிட் பண்ணும்போது sin a plus b வந்துடும். டினாமினேட்டில் sin b into sin a minus b into sin bக்கு சப்ஸ்டிட் பண்ணினாக்கா sin of a plus c வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு sin c into அந்த ப்ராக்கெட்டில் இருந்து 2 sin a cos b ரைட் பண்ணலாம். டினாமினேட்டில் sin b into 2 sin a into cos b ரைட் பண்ணலாம். ஏன்னாக்கா sin a minus b plus sin a plus bக்கு 2 sin a cos bன்னு இருக்குது ஃபார்முலா. ஸோ நியூமரேட்டில் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டில் அதுமாதிரி ரைட் பண்ணியாச்சு. இப்போ செப்பரேட்டாக என்ன பண்ணலாம், நம்ம கேன்சல் பண்ணலாம். காமன் டைம் கேன்சல் பண்ணலாம். 2 கேன்சல் ஆகிடும். sin a கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குனாக்கா sin c by cos c into cos c by sin bன்னு இருக்கும். ஸோ அப்போ sin c by cos cன்றது tan c ஆகிடும். cos b by sin bன்றது cot b ஆகிடும். ஹென்ஸ் ப்ரூவ்ட். தட்ஸ் ஆல்.
Next question number 9. An engineer has to develop a triangular shaped park with perimeter 120 meter in a village. The park to be developed must be of maximum area. Find out the dimension of the parking area. ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பார்க் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் டெவலப் பண்ணுறாரு. அவனோட பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ யூஸிங் எக்ஸாம்பிள் 3.62, the equilateral triangle has the maximum area for any fixed perimeter. ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 3.62 ரெஃபர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அதில் equilateral triangle has the maximum area for any fixed perimeter. ஓகேங்களா. ஸோ அப்போ let A be the சைடுன்னு எடுத்துகிறாங்க, if the equilateral triangle. ஸோ கிவன் கொடுத்துறாங்க பெரிமீட்டர் 120 மீட்டர் கொடுத்துறாங்க. ஸோ அப்போ A + A + A = 120. அப்போ பெரிமீட்டர்னாக்கா 3 சைடு சம் பண்ணாக்கா பெரிமீட்டர். அப்போ 3A = 120. ஸோ அப்போ A is equal to 120 3ஆல் கேன்சல் பண்ணாக்கா 40 மீட்டர். ஓகேங்களா. ஸோ அப்போ hence the dimension of the park are 40 மீட்டர் 40 மீட்டர் 40 மீட்டர் ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்க் அவர் மார்க் பண்ணுறாரு. அப்போ அதனோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 40 மீட்டர் 40 மீட்டர் 40 மீட்டர். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. A rope of length 12 meter is given. Find the largest area of the triangle formed by this rope and find the dimension of the triangular so formed. ஓகேங்களா. ஸோ அப்போ லென்த் ஆஃப் த ரோப் பார்த்தீங்கன்னாக்கா 12 மீட்டர் கொடுத்துறாங்க. ஓகேங்களா. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா 12 மீட்டர். ஸோ பை எக்ஸாம்பிள் 3.62 ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். தி ஈக்குவலர் ட்ரையாங்கிள் ஹேஸ் த மேக்ஸிமம் ஏரியா ஃபார் எனி ஃபிக்ஸ்டு பெரிமீட்டர். ஓகேங்களா. ஸோ அப்போ ரோப்போடைய லென்த் வந்து 12 மீட்ரு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரோப்போடைய லென்த்தும் பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ரெண்டு சேமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ லெட் ஏ பி தி சைட் ஆஃப் த ஈக்குவலர் ட்ரையாங்கிள். ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது இப்போ ஏபிசி ட்ரையாங்கிள் ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது ஏடின்னு ஒரு பர்பெண்டிகுலர் லைனு. ஸோ அப்போ அதில் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குன்னாக்கா ஸோ 4 ஸோ அப்போ பெரிமீட்ரு 12 கொடுத்துருவாங்க. அப்போ 3 சைடு ஆட் பண்ணினாக்கா A + A + A = 12. இப்போ 3A = 12. அப்போ A வேணுனாக்கா 3ஆல் கேன்சல் பண்ண 12. அப்போ A = 4 மீட்டர் வரும். அப்போ 3 சைடு வந்து நானும் 4 இருக்கும். ஸோ லெட் AD be the height of the equilateral triangle ABC. அப்போ ADன்றது அந்த equilateral triangle ஹைட்டு. ஸோ அப்போ AD வேணுனாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் AB² - BD². ஓகேங்களா. அப்போ AB² பார்த்தீங்கன்னாக்கா AB வந்து 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மைனஸ் BD² பார்த்தீங்கன்னாக்கா 2². ஓகேங்களா. அப்போ 4² 16 - 2² 4. ஸோ செப்பரேட் பண்ணினாக்கா 12 வரும். ஓகேங்களா. ஸோ இதை எப்படி ஸ்பிட் பண்ணலாம்? 12 4 × 3 பிரிக்கலாம். 12 4 3 are 12. இப்போ 4க்கு ரூட் இருந்தால் 2 வந்துடும், √3 வந்துடும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள் ABC = ½ × BC × AD. ஸோ அப்போ ½ × BC is ½ √2 கிடையாதுங்க. BC is 4 × AD is 2 √3. ஓகேங்களா. ஸோ அப்போ கேன்சல் பண்ணினாக்கா 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 4 √3 வரும். 1/2 இது 1/√2 கிடையாதுங்க. 1/2 × 4 × 2 √3. ஸோ அப்போ இந்த 2 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து 4 √3 வரும். ஓகேங்களா. தட்ஸ் ஆல். Next question number 11. Derive projection formula for law of sine, the law of cosine. ஓகேங்களா. ஸோ 2 ஃபார்முலா டெரிவ் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து law of sine. ஸோ கிவன் பார்த்தீங்கன்னாக்கா A/sin A = B/sin B = C/sin C = Kன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து ABCயை நம்ம டெரிவ் பண்ணிக்குவோம். A = K sin A, B = K sin B, C = K sin C. இது நம்பர் 1 வச்சுங்க. டு ப்ரூவ் தட் A = B cos C plus C cos B, B = C cos A plus A cos C ன்னு ப்ரூவ் பண்ணணும். அண்டு C = A cos B plus B cos A ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ டு ப்ரூவ் தட் ஃபஸ்ட்டு A = B cos C plus C cos Bன்னு எடுத்துகிட்டு அதை ப்ரூவ் பண்ண போகிறீங்க. இதில் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோம். ரைட் ஹேண்ட் சைடில் B cos C plus C cos B எடுத்துகிட்டு ஸோ இதில் இந்த பிக்கு சிக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஸ்மால் பி ஸ்மால் சி இருக்குல்ல, அதுக்கு இந்த சைன் ஃபார்முலாவுடைய டெரிவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஸோ பிக்கு வந்து K sin B × cos C ப்ளஸ் சிக்கு வந்து K sin C × cos B. ஓகேங்களா. ஸோ யூஸிங் பை 1 இதில் K காமனாக வெளியே எடுத்துனாக்கா sin B
cos c plus cos b sin c வந்துரும். ஸோ அப்போ k இன்ட்டு இது sin b இன்ட்டு cos c plus cos c sin b ன்றது sin b a plus b ஃபார்முலா ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ அப்போ k இன்ட்டு sin b plus c போட்டுக்கலாம். ஸோ அப்போ k இன்ட்டு sin b plus c க்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ b plus c க்கு வந்து அந்த a plus b plus c equal to 180 டிகிரிக்குள்ள அதில் வந்து டெரிவ் பண்ணிக்கலாம். ஸோ b plus c equal to 180 minus a. ஸோ அப்போ sin 180 minus theta equal to sin theta தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ k இன்ட்டு sin ஏன்னு வந்துடும். ஓகேங்களா, k இன்ட்டு sin a. ஸோ அப்போ k இன்ட்டு sin ஏன்றது என்னது, ஏ தானது, ஸ்மால் ஏ. ஓகேங்களா, இப்போ a equal to RHS side ஒன் ப்ரூஃப் பண்ணிச்சு. சிமிலர்லி ரிமைனிங் 2 டேர்ம் இருக்குல்ல, அது இதே மாதிரி ப்ரூஃப் பண்ணிருந்தா b equal to c into cos a plus a into cos c and c equal to a cos b plus b cos a can be proved. இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி ரிமைனிங் 2 டேர்ம்ஸையும் ப்ரூஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்மளாட்ட லா ஆஃப் கொசைன். லா ஆஃப் கொசைன்னாக்கா இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கும். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பண்ணாக்கா b cos c plus c cos b இப்போ b இன்ட்டு cos c க்கு கொசைன் ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுறீங்க. cos c க்கு வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் பை 2ab ப்ளஸ் c இன்ட்டு cos b க்கு வந்து c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை 2ac. ஓகேங்களா, ஸோ இதில் இந்த bb கேன்சல் பண்ணினாக்கா ரிமைனிங் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் பை 2a இருக்கும். அதுமாதிரி இங்கே c கேன்சல் பண்ணினாக்கா c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை 2a இருக்கும். டினாமினேட்டர் சேமாக இருக்கிறது. ஸோ டினாமினேட்டர் 1 டைம்ஸ் ரைட் பண்ணி நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நியூமரேட்டர் ஆட் பண்ணும்போது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வந்துடும். இல்லை ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ரெமெனி வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ 2a ஸ்கொயர்னு வந்துடும். நியூமரேட்டரில் டினாமினேட்டர் 2aன்னு இருக்கும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். 1a கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு a. ஓகேங்களா, ஸோ ஈக்குவல் டு RHS சைட். தட்ஸ் ஆல். That's all. Hi students, today homework sums example 3.49, 3.50, 3.51, 3.52, 3.53, 3.54 and 3.55. 7 sums are homework. So work up பண்ணி app ல send பண்ணுங்க. Thank you students.